Hi friends, welcome to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல வீல் ஸ்டிட்ச் எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடிங்களோ சேம் அதே தான் ரவுண்ட் ஷேப்ல போட போறோம். நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்துட்டு உள்ள இருக்க ரவுண்ட்ல இருந்து லூப் இழுத்து இங்க ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இது பக்கத்துல ஒரு செயின் கொடுத்து மேலே இருந்து நம்ம பட்டன் ஹோல் டபுள் லைன்ல போட்டுருப்போம் சேம் அதே தான் நம்ம ரவுண்ட் ஷேப்ல போடுறோம். இதே மாதிரி ஃபுல்லா இந்த ரவுண்ட் சுத்தி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கு. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே ஃபுல் ரவுண்ட் சுத்தி கொடுத்துருங்க. இப்படியே நான் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டிட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே நாட் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாட் போட்டு முடிச்சிட்டு இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா இதுல நம்ம ஒரு ஸ்டோன் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள இருந்து வெளியில எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். உள்ள இருந்து வெளி பக்கமா போடலாம். லைன் கரெக்ட்டா இருக்கறதால இப்படி நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த ரவுண்ட் தான் சின்னதா போட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டோம்ல இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உள் பக்கத்துல இருந்து எடுக்கலாம். உங்களுக்கு போட வரல இந்த மாதிரி லைன் போட்டு கூட நீங்க போடுங்க. இங்க இருந்து இழுத்து ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு இது பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிட்ச் கொடுங்க. கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லாக் ஸ்டிட்ச் ஒரு செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லூப் இழுத்து இப்படி கிட்ட இழுத்துக்கோங்க. கிட்ட கொண்டு வந்து லாக் போடுங்க. அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு செயின் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லாக் ஸ்டிட்ச் இங்க பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு மேல இருந்து இழுத்து ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துருங்க. இங்க இருந்து ஒரு லாக் ஸ்டிட்ச் அப்படியே கண்டினியூவா அப்படியே கொடுங்க. இங்க இருந்தீங்க முடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துல எடுத்துட்டு வந்து ஒரு லாக் பண்ணி நாட் போட்டுருங்க. இப்படி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ரவுண்ட்ல நம்ம க்ளோஸா ஃபில் பண்ணலாம். ஃப்ளவருக்கு ஃபில் பண்ற மாதிரி ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஸ்டோன் இருந்துச்சுனா இந்த மாதிரி சென்டர்ல நம்ம கொடுத்தோம்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இங்க சின்னதா இருக்கிறதுக்கு சின்னதா இருக்க ஸ்டோன் குட்டி ஸ்டோன் கொடுத்தனா நல்லா இருக்கும். நீங்க இத ஃப்ளவர்ல இல்ல வர்க் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஃப்ளவர் 3 ஃப்ளவர் போட்டுட்டு கூட நீங்க இந்த சுத்தி இங்க லீஃப் வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடண்டா இருந்தீனா வாட்ஸ்அப் குரூப்க்கு சென்ட் பண்ணுங்க. இதுல எப்படி ஃபில்லிங் கொடுக்கணும்னு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரவுண்ட்ல நான் கொஞ்சம் க்ளோஸா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி வெளி பக்கத்துல இருந்து நான் போடுறேன். நம்ம செயின் வந்து கொஞ்சம் சின்னதா கொடுத்து போடுங்க. அப்பதான் கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி நல்லா தெரியும். அப்படி பக்கத்துலயே நெருக்கமா ரொம்ப லெந்த் இல்லாம பக்கத்துலயே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே ரவுண்ட் சுத்தி ஃபுல்லா கொடுத்துட்டாங்க.
உங்களுக்கு புரியலனா பொறுமையாக பாருங்கள், வீடியோவை கிளியராக புரியும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஹோல்ஸாக இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை பீட் கொடுத்து ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த இதுலேயுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர் டிசைனில் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் குரூப்பில். என்னுடைய கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.